ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு செல்ல இந்தியா உட்பட 14 நாடுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. என்ன காரணத்த சொல்லி தடை விதிச்சிருக்காங்க? இந்த தடை எத்தனை நாட்கள் வரை நீடிக்கும்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க முழு விவரத்த பார்க்கலாம். அதாவது சவுதி அரேபியால எதனால இந்தியா உட்பட 14 நாடுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியால வந்து வருஷந்தோறும் சரியா, ஹஜ் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை வந்து நடக்கும். அது வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் மதத்துல தான் அது நடக்கும் சரியா. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசம் போல நடக்கும்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹஜ் யாத்திரைக்கு கலந்துக்கிறதுக்காகவே, இந்த உலகத்துல இருக்க பல நாடுகள் வந்து அங்க கலந்துக்கிடுவாங்க. அது ஒரு புனிதமா நினைக்கிறாங்க சரியா. இப்போ இந்த ஹஜ் யாத்திரைக்கு செல்றதுக்காக எதனால இந்த 14 நாடுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க? அத முதல்ல பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஜ் யாத்திரை வந்து இந்த சவுதி அரேபியால தான் நடக்கும். இதுல போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஜ் யாத்திரைக்கு வந்து நெறைய இடத்துல வந்து முஸ்லிம்ஸ் மதத்தவங்க, மத்தபடி வேற இனத்தவங்களும் சேர்ந்து அதுல கலந்துக்கிட்டாங்க சரியா. இப்படி அதுல கலந்துக்கிட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வெப்பம் அதிகமா தாக்கத்துனால, அது மட்டும் இல்லாம கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட மொத்தம் 1200 பேர் இறந்திருக்காங்க. சரியா? சவுதி அரேபியால. இது வந்து உலக அளவுல வந்து பெருசா பேசப்பட்டுச்சு. இந்த ஹஜ் யாத்திரையில வந்து இத்தன பேர் வந்து இறந்துட்டாங்க. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சவுதி அரேபியா அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 1200 பேர் இறந்தாங்கல்ல, அது வந்து மத்த நாடுகளுக்கு நம்ம வந்து சொல்லணும்ல. அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எல்லாமே பார்த்துருக்காங்க. இவங்க வந்து முஸ்லீம் அவங்களா? அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து நம்ம வந்து அலோட் குடுத்துருக்கோமா? இந்த ஹஜ் யாத்திரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்களுக்கு அப்பதான் தெரிய வந்திருக்கு. இந்த ஹஜ் யாத்திரையில வந்து அனுமதி இல்லாதவங்களும் கலந்துக்கிட்டாங்க. நெறைய வந்து முஸ்லிம்ஸ்களும் தாண்டி இந்த ஹஜ் யாத்திரைக்கு வந்து பார்க்கறதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேர் கலந்துக்கிட்டாங்க சரியா? இதனால தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு வந்து அப்பவுமே தெளிவா சொல்லியிருந்தாங்க. இது 2024 நடந்துச்சு. இப்போ எதுக்காக இந்த தடை போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஜ் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் இனத்துல வந்து புனிதமா கொண்டாடப்படுற ஒரு விஷயம். இதுல வந்து போன வருஷம் வந்து அதிகமா மக்கள் இறந்துட்டாங்க. இந்த வருஷம் வந்து இனி இந்த ஹஜ் யாத்திரை வந்து நடக்கப்போது. இதுல நெறைய மக்கள் இறந்துறக்கூடாதுக்காகவே இந்த தடைகள் போட்டிருக்காங்க. இதுல என்னென்ன தடைகள் போட்டிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ கிட்டத்தட்ட இதுல வந்து விசா குடுப்பாங்க சரியா? அ என்ன விசானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உம்ரா, வணிகம் மற்றும் குடும்ப வருகை விசாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க சரியா? இப்போ அந்த ஹஜ் யாத்திரைக்காகவே நெறைய பேர் வந்து விசா வாங்கியிருப்பாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 13க்குள்ள இந்த ஹஜ் யாத்திரைக்கு வந்து விசா வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் இப்போ வந்து சவுதி அரேபியா அலவுடு. இந்த ஏப்ரல் 13க்கு மேல வந்து இந்த ஹஜ் யாத்திரைக்காகவே விசா வந்து குடுக்க மாட்டோம். அப்படின்னு வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மொத்தம் 14 நாடுகளுக்கு தடை வச்சிருக்காங்கல்ல, அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையா பார்க்கலாம். இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், எகிப்து, இந்தோனேஷியா, ஈராக், நைஜீரியா, ஜோர்டான், அல்ஜீரியா, சூடான், எத்தியோப்பியா, துனிசியா, ஏமன், மொராக்கோ இந்த நாடுகளுக்கு மொத்தம் 14 நாடுகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தடை விதிச்சிருக்காங்க சரியா? தடை விதிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஜ் யாத்திரைக்காக வந்து ஏற்கனவே வந்து விசா வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் இது நாங்க வந்து அலோட் குடுப்போம். அதுவும் ஏப்ரல் 13க்குள்ள அவங்க வந்து வந்தாச்சுன்னா குடுப்போம். அதுக்கு மேல ஏப்ரல் 13க்கு மேல வந்து இந்த இந்த யாத்திரைக்காக வந்து விசா குடுக்க மாட்டோம். நாங்க 14 நாடுகளுக்கு முக்கியமா கண்டிஷனா வந்து தடை விதிச்சிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க நாட்ல அங்க உள்ள மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுக்காகவும், அப்புறம் வந்து எங்கள்ட்ட அனுமதி இல்லாம நெறைய பேர் கலந்துக்கிட்றாங்கல்ல, அவங்களுக்காகவும் என்ன பண்ணியிருக்குன்னா, இது தடை விதிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம எல்லா வாட்டியுமே இந்தியால மட்டும் 1,75,000 பேர் இந்த ஹஜ் யாத்திரைக்கு கலந்துக்கிடுவாங்களாம். அதனால இந்த வாட்டி அவங்களால கலந்துக்கிட முடியாது அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சவுதி அரேபியால உள்ளவங்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமதியின்றி
இத வந்து கலந்துவிடக்கூடாதுக்காகவே தான் நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த தடைகள் போட்டிருக்கோம். ஆனா இதையும் மீறி அனுமதி இன்றி எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தண்டனை குடுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன தண்டனைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அனுமதியின்றி அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 5 ஆண்டுகள் நுழைவு தடை வந்து குடுப்பாங்களாம். அதாவது 5 வருஷம் அங்க போக முடியாது. அந்த மாதிரி சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபைன் குடுக்கணுமா. என்ன ஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி ரியால்ல வந்து 10,000 ரியால் வந்து நம்ம குடுக்கணுமா ஃபைன். அதாவது நம்ம இந்தியா கணக்கு மதிப்புன்னு அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 2,50,000 2,27,00,000 குடுக்குறது மாரி இருக்கும். சரியா? இது வந்து அவங்களுக்கு கம்பல்சரி குடுக்கணுமா, தடைய மீறி போனாங்க அப்படின்னா. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிஜிட்டல் மூலமா வழிகாட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உம்ரான் பற்றி வந்து தகவல் வந்து கிட்டத்தட்ட 16 மொழிகள்ல அவங்களுக்கு வந்து சொல்றாங்களாம். எடுத்து சொல்றது மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி. இந்த உம்ரா விசா வந்து எதுக்கு வழங்குறாங்க? யாருக்கெல்லாம் குடுப்பாங்க? எல்லாத்துக்குமே குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதுதான் கிடையாது. இந்த உம்ரா விசா பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க உங்களோட இன்னும் என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? இந்த உம்ரா விசா வந்து எப்ப வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஜ் யாத்திரைக்காக மட்டும் தான் வழங்குவாங்க. அதாவது இந்த வணிகம், தொழிலதிபர்கள் அந்த சார்ந்தவங்க, அப்புறம் வந்து குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து போவாங்கல்ல, அவங்கலாம் அந்த உம்ரா விசா வாங்குவாங்க சரியா? கிட்டத்தட்ட இந்த உம்ரா விசா வந்து எத்தன நாள் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ வருஷம் ஃபுல்லா தங்கி சாரி கிட்டத்தட்ட இந்த உம்ரா விசா வச்சிருக்கவங்க, இத வச்சுக்கிட்டே அங்க வந்து வருஷம் ஃபுல்லா தங்கிரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது சரியா? மொத்தம் 30 நாள் இந்த உம்ரா விசா வச்சு அங்க நம்ம சவுதி அரேபியால இருந்துக்கலாம். அதையும் மீறி இத வச்சு அங்க நம்ம ஃபுல்லா வேலை பார்த்துக்கலாம். இந்த 1 வருஷம் அங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலும், உங்களுக்கு வந்து தண்டனை குடுப்பாங்க சரியா? அப்படி இருக்க விடமாட்டாங்களாம். 30 நாட்கள் தான் செல்லுபடியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா? இத வந்து எப்படி வந்து விண்ணப்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் இந்த உம்ரா விசா வந்து குடுப்பாங்களாம். வேற யாருக்குமே குடுக்க மாட்டாங்களாம். அதுல வந்து சவுதி அரேபியா அரசாங்கத்துல வந்து அங்கீகரிச்சிருக்கணும். முஸ்லீம் இவங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பண்ணா மட்டும் தான் அவங்க அங்கீகரிச்சா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விசா வந்து அவங்களுக்கு குடுப்பாங்களாம். அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உம்ரா விசா வந்து வாங்குறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு மெயின் ஒண்ணே ஒண்ணு கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சக்காமால ஊசி போட்டிருக்கணும். மஞ்சக்காமால அந்த காய்ச்சல் தடுப்பூசிலாம் உண்டுல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு போட்டுட்டு, அத வந்து அந்த ஃபார்ம்ல குடுக்கணும். சரியா? அந்த உம்ரா விசாவுக்கு வந்து பைசா உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த உம்ரா விசாவுக்காக பணம் எதுவுமே வாங்க மாட்டாங்களாம். சரியா? நேரடியாக. அது மட்டும் இல்லாம, இந்த பயண முகவர் சேவை கட்டணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒண்ணு உண்டு. அத மட்டும் வசூலிப்பாங்களாம். இந்த விசாவுக்குன்னு தனியா வந்து நம்ம வந்து கட்டணம் வந்து செலுத்தணும் அவசியம் கிடையாது. அதுதான் சொல்றேன்ல, இந்த விசா வாங்குறது வந்து எல்லாத்துக்குமே குடுக்க மாட்டாங்க. முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் குடுப்பாங்க. அது முஸ்லீம் அத்தாட்சி எல்லாமே இருக்கணும். அவங்கள் வந்து நான் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ப்ரூஃப் எல்லாம் குடுத்துட்டு, அங்க அரசாங்கத்தால அங்கீகரிச்சா மட்டும் தான் அவங்களுக்கு இந்த உம்ரா விசாவ குடுப்பாங்க. கிட்டத்தட்ட 30 நாள் தான் இருக்க முடியும். அ இவ்வளவு தான் அவங்களுக்கு வந்து அலவுட் சரியா? மத்தபடி வந்து அலவுட் கிடையாது. இதையும் தாண்டி போனாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பல தண்டனைகள் வந்து குடுக்குறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் உம்ரா விசாவ பத்தி ஒரு விளக்கம். சரி, இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இந்த சவுதி அரேபியா வந்து இப்போ ஒரு சட்டதிட்டங்கள் போட்டிருக்காங்கல்ல. ஏப்ரல் 13க்கு மேல வந்து ஹஜ் யாத்திரைக்கு யாரும் கலந்துக்கிட முடியாது. அதாவது இவங்க வந்து இப்படி போட்டதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய நாட்டுக்கு எந்த ஒரு மக்களுக்கும் அங்க உள்ள மக்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டாங்க. இப்ப இது என்னோடைய கருத்துப்படி இது கரெக்ட்டா அவங்க பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஓரளவுக்கு பாதி கரெக்ட்டு, பாதி தவறுன்னு தான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா உட்பட 14 நாடுகளுக்கு இந்த சவுதி அரேபியா வந்து தடை விதிச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால மட்டுமே ஹஜ் யாத்திரைக்கு 1,75,000 பேர் கலந்துக்கிடுவாங்க. ஆனா இந்த வாட்டி கலந்துக்கிடல அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 14 நாடுகளுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்கல்ல, அது தப்பு. என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14 நாடுகள்ல மோஸ்ட்லி இந்த ஹஜ் யாத்திரைக்கு முஸ்லிம்ஸ்கள்த மட்டும் தான் கலந்துக்கிடுவாங்க. வேற யாரும் கலந்துவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த 14 நாடுகள்ல உள்ள ஒவ்வொரு மசூதி இருக்குல்ல, மசூதியில இந்த ஹஜ் யாத்திரைக்கு கலந்துக்கிறது மாதிரி ஒரு 10ஓ, 20ஓ, 15ஓ அந்த மாதிரி விசா குடுத்துருந்தாங்கன்னா,
மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஏன்னா, மத்தவங்க இந்த 14 நாட்ல உள்ள இந்த முஸ்லிம்ஸ்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஜ் யாத்திரைக்கு போறதுக்காகவே வந்து அவங்க புனிதமா நினைப்பாங்க. இத அவங்க பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி எல்லாமே இருக்கும். எல்லாம் வருஷம் வருஷமா நடக்கிறதுதானே எல்லாமே ஆசையோட அவங்க கனவாவே இருந்திருப்பாங்க. பட் இந்த வாட்டி சவுதி அரேபியா இப்படி ஒரு தண்டனை போட்டதுக்காகவே இவங்க வந்து கண்டிப்பா மனசு உடைஞ்சிருப்பாங்க. ஆனா, இந்த மாதிரி சவுதி அரேபியா அரசாங்கம் பண்ணியிருக்கலாம். சரி, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, சவுதி அரேபியா இது பண்ணது கரெக்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஏன்னா, போன வருஷம் 2024ல 1200 பேர் அதுவும் நெறைய பேர் வந்து உரிமம் இல்லாம, அலவுட் இல்லாம வந்து மத்த முஸ்லிம்கள தாண்டி வேற மதங்கள்லாம் கலந்துக்கிட்டது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அத பார்க்கறதுக்காகவும், சும்மா சுத்தி பார்க்கறதுக்காகவும் கலந்துக்கிட்டது மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? அதனால இந்த வாட்டி அதே மாதிரி தேவையில்லாம மக்கள் வந்து இறந்துறக்கூடாதுக்காகவே நாங்க இந்த தடைய போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, அது உண்மதான். இந்த தடை போட்டது ஓரளவுக்கு பாதி கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தடை மட்டும் விதிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கலந்துப்பாங்க, இறந்திருப்பாங்க. அது இறந்ததுக்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். மத்தவங்களுக்கு அது இப்படி இறந்துட்டாங்க, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவங்களுக்காக தகுந்த எல்லாமே குடுக்கணும். சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சவுதி அரேபியாட்ட தான் கேட்பாங்க. வேற நாடுகள்ல இந்த மாதிரி ஏதாவது மக்கள் இங்க வந்து இறந்திருந்தாங்களோமோ, அவங்க வந்து கேட்பாங்க. சரியா? அதற்காக தான் இந்த ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க, சவுதி அரேபியா வந்து இப்படி தடை விதிச்சிருக்காங்கல்ல, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முஸ்லிம் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.